அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இது நபி வழியில் நாம் ஹஜ் தொடர் காணொலியில் பாகம் 6 ஹஜ்ஜின் சிறப்புகளை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த காணொலியில் பெருநாள் தொழுகை கிடையாது. அந்த துல்ஹஜ் 10ஆம் நாள் மேலும் நாம் ஹாஜிகள் செய்ய வேண்டிய கிரிகைகளை பற்றி இந்த காணொலியில் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், வாங்க காணொலிக்குள்ளே போவோம். இவைகளை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து அதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து அமர்ந்து தெளிவாக கேளுங்கள். சரியாக அல்லாஹ் புரிந்து கொள்ள நமக்கு அருள் புரிவான். ஓகே, துல்ஹஜ் 10ஆவது நாள் ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகை கிடையாது. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10ஆம் நாள் அன்று மினாவில் சொற்பொழிவு நிகழ்த்தியதாக பல ஹதீஸுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் ஹஜ் பெருநாள் தினத்தில் தமது அல்பா எனும் ஒட்டகத்தில் அமர்ந்தபடி குத்பா உரை நிகழ்த்தியதாக நான் பார்த்திருக்கிறேன் என்று ஹெர்மஸ் பின் சியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதில் 19218, அபுதாவுதில் 1669 ஆகிய செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 10ஆம் நாள் அன்று மினாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உரையை நான் செவியுற்றேன் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுதில் 1770வது ஹதீஸாக இடம்பெற்றது. அநேகமாக மினாவில் அவர்கள் லுஹர் தொழுகை நடத்திய பிறகு இந்த உரையை நிகழ்த்தி இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. அடுத்து கல்லெறியும் நாட்களும் அதற்குரிய இடங்களும் பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். 10ஆவது நாள் அன்று, அதாவது துல்ஹஜ் 10ஆவது நாள் அன்று ஜம்ரத்துல் அகபா என்னும் இடத்தில் மட்டும் 7 கற்களை எறிவது பற்றி ஏற்கனவே நம்ம அறிவித்திருக்கிறோம். அதை தவிர கல்லெறிய வேண்டிய மற்ற இடங்களும் நாட்களும் இருக்கின்றன. அவற்றையும் விரிவாக தெளிவாக நாம் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். துல்ஹஜ் 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் கல்லெறிவதற்குரிய நாட்கள். குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினையுங்கள். 2 நாட்களில் விரைபவர் மீதும் எந்த குற்றமும் இல்லை. தமக்கு இதில் தாமதிப்பவர் மீதும் குற்றமில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 203வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாட்களில் கல்லெறிவதற்காக அதற்கு முந்திய இரவுகளில் மினாவிலேயே தங்கிவிட வேண்டும். இந்த இடைப்பட்ட நேரங்களில் நேரம் இருக்கும்போது அதற்குரிய கற்களையும் சிறிய சிறிய கற்களாக நாம் அதுக்கு திரட்டி வைத்து கொள்ள வேண்டும். சரியா? எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குதோ, எங்கே பார்க்குறீங்களோ அப்போ அந்தந்த நேரத்தில் கல்லை திரட்டி வச்சுக்கணும். அந்த நாட்களில் கல் எறிவதற்காக அதற்கு முந்திய இரவுகளில் மினாவிலேயே தங்கிவிட வேண்டும். தினமும் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததும் கல்லெறியும் 3 இடங்களிலும் தலா 7 கற்களை எறிய வேண்டும். ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று 7 கற்களை எறிய வேண்டும். மினாவுக்குள் நுழையும் போது இடதுபுறம் ஜம்ரத்துல் அகபா அமைந்துள்ளதை நாம் முன்னரே தெரிவித்திருக்கிறோம். அங்கிருந்து 116.77 மீட்டர் தூரத்தில் ஜம்ரத்துல் உஸ்தா எனும் இடம் அமைந்திருக்கிறது. ஜம்ரத்துல் உஸ்தாவிலிருந்து 156.4 மீட்டர் தூரத்தில் ஜம்ரத்துல் ஊலா அல்லது ஜம்ரத்துல் சுக்ரா என்று சொல்லப்படும் இடம் அமைந்திருக்கிறது. இந்த மூன்றும் கல்லெறிய வேண்டிய இடங்களாக என்று
இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஊலாம் எனும் இடத்தில் 7 கற்களை எறிந்தார்கள். ஒவ்வொரு கல்லுடனும் தக்பீர் கூறினார்கள். கல் எறியும் போது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறி எறிய வேண்டும் என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். பிறகு சற்று முன்னேறி சம தரையை தேர்வு செய்து கொண்டு கிப்லாவை முன்னோக்கி நீண்ட நேரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல் எறிந்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி நீண்ட நேரம் நின்று கைகளை உயர்த்தி இறைவனிடம் துவா செய்தார்கள். பிறகு ஜம்ரத்துல் உஸ்தாவில் கல் எறிந்தார்கள். பிறகு இடதுபுறமாக நடந்து சென்று சமதரையில் கிப்லாவை நோக்கி நின்றார்கள். பிறகு கைகளை உயர்த்தி துவா செய்தார்கள். அங்கே நீண்ட நேரம் நின்று பிரார்த்தித்து அடுத்து பதனுல் வாதி என்ற இடத்திலிருந்து ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறிந்தார்கள். ஆனால் அங்கே நிற்காமல் திரும்பிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்றும் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிப்பவர் சாலிம். இது புகாரில் 1751 1753 ஆகிய ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கு. அடுத்து சூரியன் உச்சியிலிருந்து சாய்வதை கவனித்து உடனே கல்லெறிய வேண்டும். அதில் தாமதப்படுத்தக்கூடாது. அங்கே அந்த 3 நாள் தங்கியிருக்கிற அந்த வேலையை இதான் வேலை. ஆக நல்லா ராத்திரி படுத்து நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரீயாக அந்த சூரிய நேரம் மறையிறதை பார்த்துக்கிட்டு இருந்து உடனே நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சிடணும். அதில் கவனமாக இருங்க. அடுத்து நாங்கள் நேரத்தை கணித்து கொண்டே இருப்போம், சூரியன் உச்சி சாய்ந்ததும் கல்லெறிவோம் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி 1746 ஹதீஸாக இடம்பெற்றது. இவ்வாறு 3 நாட்களும் கல்லெறிய வேண்டும். கல்லெறிவதற்காக மினாவில் இரவு தங்குவது நபிவழி என்றாலும் அது கட்டாயமானதும் அல்ல. எப்படி தக்க காரணம் உள்ளவர்கள் மக்காவிலேயே தங்கி கொண்டு கல்லெறிவதற்காக மினாவுக்கு புறப்பட்டு வரலாம். இப்போ காலையில் ஃபஜருக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி மினாவில் கல்லெறிவும் செய்யலாம். அது தோறுக்குள்ளே வந்துடலாம் இல்லையா? அந்த மாதிரி வாய்ப்பு உள்ளவங்களும் அப்படியே செஞ்சுக்கலாம். அடுத்து மினாவில் தங்க வேண்டிய இரவுகளில் மக்களுக்கு நீர் புகட்டுவதற்காக மக்காவில் தங்கிக் கொள்ள அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்டார்கள். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள். இப்னு அப்பாஸ் இதை அறிவிக்கிறார்கள். இது புகாரில் 1634 1745 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றது. மேலும் தவாபுல் விதா, அதாவது மினாவில் கல்லெறிந்து முடிந்ததும் ஹஜ்ஜின் எல்லா கிரிகைகளும் நிறைவு பெறுகின்றன. அதாவது இந்த 3 நாட்கள் மினாவில் தங்கி அந்த 7 கற்கள் 3 இடங்களுக்கு எரிந்து விட்டோமா, அது முடிஞ்சதோட ஹஜ்ஜி கிரிகைகள் எல்லாமே முடிஞ்சிருது. ஆயினும் இறுதியாக தவாபுல் விதா என்று கூறப்படும் தவாபை செய்ய வேண்டும். இதுதான் இறுதி. விதா என்றால் விடைபெறுதல் என்பது பொருள். விடைபெற்று செல்லும் நேரத்தில் இந்த தவாப் செய்யப்படுவதால் இது தவாபுல் விதா என்று கூறப்படுகிறது. மக்கள் பல திசைகளிலும் புறப்பட்டு செல்வார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கிரிகையை அல்லாஹ்வின் ஆலயத்தில் தவாபு செய்துவிட்டு புறப்படுங்கள் என்று கூறினார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 2350 2351 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றது. ஆக தவாபுல் இவாலாவை போன்றே இந்த தவாபும் செய்யப்பட வேண்டும். இதை செய்தவுடன் புறப்பட்டு சென்று விடலாம் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக செய்து காட்டிய வழிமுறைகள். ஆஜிகள் செய்ய வேண்டியவற்றை வரிசையாக இதுவரை நாம் அறிந்தோம். மக்காவில் அவர்கள் இருக்கும்போது செய்ய வேண்டிய வேறு சில காரியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? தவாபின் போது பேசலாம், அதில் ஒரு தவறும் கிடையாது, பேசிக்கொண்டு போகலாம். எந்த இடத்துல எங்கே எதை ஓதுனாங்கங்கிற செய்தி ஏற்கனவே நம்ம அறிவித்து கொடுத்துருக்கோம். அந்த நேரத்தில் அதை ஓதிக்கலாம். பேசத்தான் வேணுங்கிற கட்டாயமும் கிடையாது. அவசியம் ஏற்பட்டால் பேசிக்கொள்ளலாம், தவறு எதுவும் கிடையாது இல்லையா? அது அல்லாமல் என்ன, கண்டிப்பாக இந்த தவாபு செய்யும் பொழுது பாவ மன்னிப்பு தேட மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க, எதிர்கால கோரிக்கைகளை முன்வைக்க மறந்துடாதீங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் துவா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
மேலும் உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநியாயக்காரர்களுக்கு எதிராகவும் அந்த இடத்துல பிரார்த்தித்து என்ன சமதர்மமும் இந்த சத்திய மார்க்கம் மேலோங்கவும் அநியாயக்காரர்கள் அடித்து ஒழிக்கப்படவும் என்ன சாந்தியும் சமாதானமும் உலகம் முழுவதிலும் நிலைத்து இருக்க அதற்காகவும் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க மறந்துடாதீங்க. ஒரு மனிதர் தனது கையை இன்னொருவருடன் கயிற்றால் பிணைத்து கொண்டு தவாப்பு செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். உடனே அதை துண்டித்தார்கள். இவரது கையை பிடித்து கொண்டு செல்வீராக என்றும் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இதை நீங்கள் புகாரில் 1620 1703 ஹதீஸில் பார்க்கலாம். எந்த நேரமும் தொழலாம், எந்த நேரமும் தவாபும் செய்யலாம். சூரியன் உதிக்கும் நேரம், சூரியன் உதிக்கும் நேரம் மறையும் நேரங்களில் தொழுவதற்கு தடை உள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் காபாவில் தொழுவதற்கு எந்த நேரமும் தடை செய்யப்படவில்லை. எப்பவும் தொழலாம், எந்த நேரமும் தொழலாம், எந்த நேரமும் தவாபு செய்யலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அப்து முனாஃபின் சந்ததிகளே, இந்த ஆலயத்தில் இரவு பகல் எந்த நேரமும் தவாபு செய்பவரையும் தொழுபவரையும் நீங்கள் யாரையும் தடுக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை நீங்கள் திருமதியில் 795, அபுதாவுதில் 1618, நசாயில் 2875 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். ஆக காபாவில் எந்த நேரமும் தவாப் செய்யலாம், தொழலாம். அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அடுத்து ஆண்களுடன் பெண்களும் தவாப் செய்வது, பெண்களுடன் ஆண்களும் தவாப் செய்யலாம். அவர்களுக்காக தனியாக நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்தே என்ன பண்ணலாம், தவாப் செய்யலாம். ஆனாலும் ஆண்களுடன் கலந்து விடாதவாறு அவர்கள் தவாப்பு செய்ய வேண்டும். அதற்கேற்ப ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆண்களை விட்டும் விலகி தூரத்திலிருந்து தவாப்பு செய்ததாக அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய செய்தி புகாரில் 1618 ஹதீஸாக இருக்கிறது. எனவே ஆண்களுடன் இரண்டரை கலந்து விடாதவாறு ஆண்களுக்கு பின்வரிசையில் அவர்கள் தவாப்பு செய்ய வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அந்த நடைமுறைகள்லாம் இப்போதைக்கு அங்கே இல்லை. என்ன எல்லாம் ஒன்றா தான் அவங்கவுங்க இஷ்டப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வழிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். மேலும் மக்காவில் மஸ்ஜிதுல் ஹரமில் தொழுவது மற்ற இடங்களில் தொழுவதை விட பல மடங்கு நன்மைகளை நமக்கு அதிகமாக பெற்றுத்தரக்கூடியது. அதனால் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இந்த வாய்ப்பை அதிகம் பயன்படுத்தி அதிகம் தொழுகையில் ஈடுபட வேண்டும். அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதிகமான பொருளாதாரத்தை செலவு செய்து வாழ்நாளில் ஒரு முறை அங்கே செல்கிறோம் இல்லையா? அதனால் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொண்டு அதிகமாக தவாபு நேரம் இருக்கும் பொழுது நம்மளுடைய வேலைகள் முடிந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வேலைகள் முடிஞ்ச உடனே அதை செய்யணும். எனது இந்த பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் தொழுவது மஸ்ஜிது ஹரமை தவிர ஏனைய பள்ளிகளில் 1000 தொழுகை தொழுவதை விட மிகவும் சிறந்ததாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1190 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இந்த நன்மையை அடைவதற்காகவே பிரயாணம் மேற்கொள்ளவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமுற்றியும் இருக்கிறார்கள். அதிக நன்மையை நாடி 3 பள்ளிவாசல்களுக்கு தவிர வேறு பள்ளிகளுக்கு பிரயாணம் செய்து போகக்கூடாது என்று நமக்கு தடை இருக்கிறது. அந்த 3 பள்ளிகள் எது? மஸ்ஜிது ஹரம், எனது பள்ளி ஆகிய மஸ்ஜிது நபவி, மதீனாவில் இருக்கிற மஸ்ஜிது நபவி, அடுத்து பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதை நீங்கள் புகாரில் 1189, 1197, 1864, 1996 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றது. அதிகம் தவாப் செய்ய வேண்டும். மக்காவுக்கு சென்றவுடன் செய்யும் தவாபுல் குதும் 10ஆம் நாள் என்று செய்ய வேண்டிய தவாபுல் இஃபாலா அல்லது தவாபுஸ் சியாரா. மக்காவை விட்டும் ஊர் திரும்பும் போது கடைசியாக செய்ய வேண்டிய தவாபில் விதா ஆகிய 3 தவாபுகளை பற்றி நாம் ஏற்கனவே தெளிவாக அறிவித்திருக்கிறோம். இவை தவிர
விரும்பிய நேரமெல்லாம் நஃபிலான உபரியான தவாபுகளை செய்யலாம். அதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இரவு பகல் எந்த நேரமும் தவாபு செய்யும் எவரையும் தடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஏற்கனவே நம்ம அந்த ஹதீஸை கூறியிருக்கிறோம். இந்த நபிமொழியிலிருந்து எந்த நேரமும் தவாபு செய்யலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதுக்கு மேலே உள்ள இன்னும் சில செய்திகள் கொஞ்சம் இருக்கின்றன. அவைகளை அடுத்த காணொலியில் பார்ப்போம். இதுவரை சொன்ன செய்திகளை மீண்டும் மனனம் விடக்கூடியவர்களாக தெளிவாக புரிந்து கொள்ள, ஏன்றால் இது நம்ம உயிரோடு இருக்கிற வரலைக்கும் நமக்கு அறிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. யாரெல்லாம் ஹஜ் உம்ராவுக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு இவைகளை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்குது. அதனால் கவனமாக இவைகளை செவியுற்று அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை பிறருக்கும் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதனால் இந்த கேட்டுவிட்டதோடு விட்டுறாமல் இதோடைய ஆதாரங்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்தால் அதையும் தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். ஆதாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையான ஹதீஸ்களை, குர்ஆன் வசனங்களை. மேலும் நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பில் பட்டனையும் அழுத்திடுங்க. அதன் மூலமாக என்னுடைய சேனலுக்கு நீங்கள் உதவி பெறுங்க. உங்கள் அனைவருக்கும் துவா செய்தவனாக இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.